வணக்கம் geeks. இது வெறும் news இல்லை எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day, come on join us. Drop your comment today. வணக்கம் geeks. வணக்கம் geeks. வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு ஃபோன் அரீனா தமிழ். இன்னைக்கு கமெண்ட்ஸர் நான் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பேஷனேட்டாக இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் ஆடி எவ்வளோ பால்ஸ் அடிச்சிருக்கீங்க? அப்படிலாம் அடிக்க முடியல. 4 ஓவரில் 37 ரன்ஸ் அடிச்சு மும்பை இந்தியன்ஸ்க்கு வின் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம சிவபரணி. மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆமாம், ரைட்டு. இந்த ஒரு ஜோஷோட நம்ம கமெண்ட்ஸுக்கு போகலாம். ஓகே. பாரதி ஹாய் கீக்ஸ், அமேசான் கிரேட் சம்மர் சேலில் சாம்சங் கேலக்ஸி A55 28,999 ருபீஸ்க்கு ஆஃபரில் இருக்குது. 8256 வேரியண்ட்டு அண்ட் 1000 ருபீஸ் கூப்பன் இருக்குது. கேமரா அண்ட் மீடியா சென்ட்ரிக் யூஸ்க்கு வாங்கலாமா? ப்ளீஸ் ரிப்ளை. வாங்கலாம். குட் டிவைஸ், தாராளமாக வாங்கிடலாம். ஆமாம், ஏன்னா உனக்கு பின்னாடி ஒரு 50 மெகாபிக்சல் சென்சார், 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 5 மெகாபிக்சல் மேக்ரோ, ஃப்ரண்ட்டில் ஒரு 12 மெகாபிக்சல் சென்சார், இதெல்லாமே இருக்கும். ஆமாம். எந்த வருஷம் ரிலீஸ் ஆனது? இந்த வருஷமா? போன வருஷம். இந்த வருஷம் A56ல. ஓ, இது போன வருஷம் வந்து 42 அந்த மாதிரி 42 43க்கு வித்துட்டு இருந்த ஃபோன் தான். இப்போ வந்து உனக்கு கார்டு ஆஃபர் எல்லாமே அப்ளை பண்ணால் 26 நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒர்த்து தான். Exynos 1480 பவர்டு அண்ட் அந்த ப்ரீமியமாக இருக்கும். என்ன பெசல்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஓகே, மற்றபடி டிவைஸ் நல்லாயிருக்கும். நல்ல டிவைஸ் தானே? பார்த்தாலே தெரியலையா உனக்கு? ப்ரீமியம் பில்ட் குவாலிட்டி தான். மெட்டலு, கிளாஸு, விக்டஸ் ப்ளஸ்ஸு, டேப் டு பே. புரியுது. ஆமாம், நீங்கள் வாங்குவீங்களா? குட் லாக்கு. நம்ம அதோட பெரிய ரிஸ்க் எடுத்துருக்கோமே, அப்புறம் என்ன? இது S24 வாங்கி சுடுது. ஓகே, அடுத்து மகேஸ்வரன் மீனா. iQOO Neo series competed with OnePlus R series once. Now they compete with Poco X and F series. I don't believe anymore with 8s Gen 3 and iQOO Neo combination. Even next year the possibilities are very low for Neo 8 Plus Elite in India. I couldn't explain why everyone, why I waiting with my, I couldn't explain why. Explain everyone why I wait with my Poco F1 and its broken display, waiting for the perfect device, making the bond strong with F1. Or I don't think 8s Gen 4 such an inferior one. People may consider it for the performance hunger after checking thermal management. எனக்கு தெரிஞ்சு இப்போ F1க்கு ஒரு அப்கிரேட் ஆகிறது தான். அதுலேருந்து அப்கிரேட் ஆகிறது தடங்களாகவே இருக்குது. கரெக்டாக ஒரு நல்ல டிவைஸ் வருமா நானும் பார்க்குறேன், ஒன்றுமே வர மாட்டேங்குது அப்படிங்கிறாரு. ஆனால் ஃபேக்ட் என்னென்னா, இப்போ போக்கோ F1லேருந்து ஒரு போக்கோ F6 போகலாம். 22,000க்கு உனக்கு 826 இருக்குது. 25,000 26,000 போனால் 12,512 கிடச்சிரும். அதனால் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஆப்ஷன் இருக்குது உனக்கு. என்ன 3.5 ஜாக் இருக்கும் இதில், F6ல அது இருக்காது. ஆனால் F1 அளவுக்கு இருக்குமா அப்படின்னு தான் ஒரு கேள்வி. F1 அளவுக்கு கண்டிப்பாக இருக்குமே. F1 அளவுக்கா? சாரி, F1ஓட பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா F1 வந்து பழசு 845. அப்போ வந்த புதுசில் F1 எப்படி இருந்தது அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற இது இருக்கான்னு கேட்குறேன். இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். 8s Gen 3 போதும். ஆமாம், 845 கம்பேர் பண்ணும்போது 8s Gen 3 இஸ் ஓகே, நாட் பேட், கன்சிடர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எவ்வளோ மாறிடுச்சு, பேட்டரி சைஸ் மாறிடுச்சு, கேமரா கேப்பபிலிட்டி மாறிடுச்சு. போக்கோ F1 வந்து அதில் வந்து 12 மெகாபிக்சல் 12.2 மெகாபிக்சல் பிக்சலோட சென்சார் தான். ஸோ அது வந்து நல்ல சென்சார் தான், இல்லைன்னுலாம் சொல்ல வரல. பட் இப்போ ஃப்ரண்ட் கேமராவும் மாறி இருக்குது. அப்போ இருந்து ரியர் கேமராவை கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கிற ரியர் கேமராவும் நல்லா தான் இருக்குது. என்ன, அப்போ வந்து இந்த ஏஐ மாதிரியான போஸ்ட் ப்ராசஸிங் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காது. இப்போ அது கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். மற்றபடி நல்ல டிவைஸ் தான். போக்கோ F1லேருந்து F6ங்கிறது வந்து நாட் அ பேட் டிவைஸ். வேற அப்டேட் மட்டும் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். வேற என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க இது? இல்லைன்னா வேற என்ன ப்ராப்ளம்னா, இப்போ போக்கோ யூஸ் பண்ணுற ஒருத்தருக்கு நம்ம போக்கோ, ரெட்மி இதெல்லாம் தான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும் யதார்த்தமாக. ஸோ அப்படி இருக்கும்போது வேறு வழி தெரியலையே. F6னா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். மற்றபடி அது போக்கோ கிடையாதுல்ல. இவர் போக்கோ தான் வேணுமாமா? இல்லை, போக்கோலேருந்து இப்போ வரதுக்கு iQOO மாதிரியான ஒரு ஃபோனை பார்த்தேங்கிறாரு. ஏன்னா போக்கோ வந்து நோன் ஃபார் கேமிங்கு, டூ த மேத் அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. iQOOவும் பார்த்தோன்னா விவோலேருந்து வேற ஒரு பிராண்ட், சப் பிராண்ட் மாதிரி. ஆனால் iQOO வந்து நோன் ஃபார் கேமிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதனால இவர் அந்த மாதிரியான டிவைஸ் எதையும் நோக்கி வெயிட் பண்ணுறாரு. பட் அந்த மாதிரி டிவைஸ் எதுவும் மார்க்கெட்டில் இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆமாம். நீ என்ன பிக்சல் வாங்க சொல்கிறியா? நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. எப்படி இருக்கு 8?
நல்லா இருக்கு. நான் பெருசா 8 இப்போ டீல் வருதாண்ணா இல்லாட்டி பிக்சல் 8 நான் வந்து பெருசா ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணல. முக்கியமா இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் வெறும் வாட்ஸ்அப் டெலிகிராம் அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். பிக்சல் 8 அவ்வளோதானா அன்அவைலபிள் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு கடைசி. இங்க பாருங்க இதெல்லாம் தான் இப்போ என்னோட ஆப்ஸே. அதாவது ஸ்டாக் ஆப்ஸ் அதுக்கப்புறம் எனக்கு எது தேவையோ அதான் 4-5 ஆப் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து 5 hours 10 minutes இருக்குது ஸ்க்ரீன் ஆன் டைம். அதான் ஒரு 5 hours கேஷுவல் யூசேஜ் அப்படின்னா பரவாயில்ல. இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டால் பண்ணால் தெரியும் இதோட முழு விவரம் என்ன ஏது அப்படின்னு. புரியுது. ஓகே ஆனந்த் குமரன் ப்ரோ என் கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே மோட்டரோலா மொபைல்ஸை யாருக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? முக்கியமாக 860 ப்ரோவை. ப்ரோ யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கல்ல, ஆல்ரெடி மோட்டரோலா ஃபோன் யூஸ் பண்ணி பழக்கப்பட்டேன். மோட்டரோலா எட்ஜ் 20 சீரிஸ் யூஸ் பண்ணேன், இல்லாட்டி இப்போ எட்ஜ் 40 சீரிஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் அப்கிரேட் ஆகியே ஆகணும், எனக்கு தேவை 60 பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறவங்க போகலாம். அப்படி இல்லையா அது எப்பயுமே சப்ஜெக்டிவ்டா. எல்லாருக்குமே இப்போ என்ன S24 அப்படி காமிச்ச ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா? ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். ஒரு சிலர்லாம் பார்த்தோன்னா எக்ஸினாஸ்க்காக பிடிக்காமல் போகலான்னு சொல்ல வரல, எனக்கு பெரிய டிஸ்பிளே தான் ப்ரோ வேணும், S24லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொருத்தரோட ரெக்குவயர்மெண்ட்டும் மாறலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி மாறலான்றதுக்கு சொல்கிறேன். இப்போ இதே வந்து யாருக்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னும் போது அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி மோட்டரோலா யூஸ் பண்ணுறவங்களுக்கு. அடுத்த ஆப்ஷன் வந்து பழைய நோக்கியா 7.2 அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு HMD சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், கூச்சமாக இருக்கும், வெக்கமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம மோட்டரோலா ஒரு ஆப்ஷனாக சொல்லலாம். சரியா? ஏன்னா HMDயில் வந்து இப்போ ஸ்கைலைன் ஸ்டாக் இருக்கான்னு தெரில. அது கொஞ்சம் டீசெண்டாக அதில் இருக்க ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் வர எடுத்து போட்டு வெறுப்பேற்றுறாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் நல்லதாக இருக்குது 108 MB HMD ஸ்கைலைன். இன்னும் அது ஊருக்குள்ளே உயிரோட சுற்றுதா இல்லையா? இருக்குது. கிளிக் பண்ணுறேன். அந்த கூப்பன் கோட் இருக்கா? கூப்பன் டிஸ்கவுண்ட் குறைந்து விட்டது பார்த்தியா? முன்ன வந்து 24 கிடச்சிது 24. ஸோ அதான் இது வந்து ஓரளவுக்கு எல்லோரும் பாசிட்டிவாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த டிவைஸு யூஸ் பண்ணுறவங்க, ஆல்ரெடி HMD டிவைஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. ஸோ அதனால் அதுதான் ப்ரோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்டாக் ஆண்ட்ராய்டிஷ் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சிலருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணலாம். மோட்டரோலா மற்றபடி என்ன பிரச்சனை அப்படின்னா சில சமயங்களில் அவங்க ஆப்டிமைசேஷன் சரியில்லையோன்னு தோணும். இப்போ பேட்டரி ஆப்டிமைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு சில ஃபோன்ஸ்லாம் பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணுது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஆப் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைல்ல. அது கேமரா ஆப் ஸ்லோவாக இருக்குது, ஸ்லகிஷாக இருக்குது, நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க. பிட்வீன் ஆப் ட்ராவல் பண்ணால் ஃபோன் தாங்க மாட்டேங்குது, அந்த இடத்துல வந்து சொதப்புதுன்னு சொல்கிறாங்க. அல்ட்ரா மட்டும் தான் நச்சுன்னு இருக்குது. பட் அல்ட்ரா பொதுவாக யாருமே 40,000-45,000 போகணுன்னா மோட்டரோலாவில் உள்ள அல்ட்ரா வாங்குவாங்களா? 45,000 போயிட்டு iQOO 12 வாங்குவாங்களா? 16 iQOO 12 தான். ஸோ இதுதான் பிரச்சனை. ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சு. அதனால தான் ப்ரோ இதுக்கு ரிலவெண்ட்டான ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் நாங்கள் சொல்ல முடியும். அதுவும் எப்படி சொல்லுவோம், இப்போ சொன்னோம்ல இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆல்ரெடி பிடிக்கும், ஆல்ரெடி நீங்கள் இதில் இருந்தீங்கன்னா வாங்கலாம் அப்படி தான் சொல்லுவோம். மோட்டரோலா தான் பெஸ்ட்டு, அது வாங்கினீங்கன்னா லைஃப் ஜாலியாக இருக்கும் அப்படிலாம் மோட்டரோலாவே சொல்கிறது இல்லை, மாறிடும். ஆமாம், அப்புறம் நம்மங்கன்னு சொல்கிறது. புரியுது. அதுக்கப்புறம் ஜாப் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, OnePlus 13s or Xiaomi 15 ஃபார் லாங் டேர்ம் யூஸ், பிளானிங் டு பை இன் அக்டோபர் பிக் பில்லியன் சேல். அப்போ 13sம் எப்படி இருக்குது, ரியல் வேர்ல்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து நம்ம செக் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு தோணுது ப்ரோ. இப்போதைக்கு நம்மளால் கமெண்ட் பண்ண முடியாது இல்லை 13s நிஜமாவே எப்படி இருக்குன்னு. இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம்டா. இப்போ விக்கி வந்து ஒரு நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ விக்கி வந்து ஒரு ஃபோன் கேட்குறான், அவனுக்கு என்ன தேவைன்னு கேட்டால் பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்கணும், கேமரா ஆவரேஜாக இருந்தால் போதும்னு விக்கி சொல்கிறான். இப்போ என்கிட்ட ஒருத்தங்க கேட்குறாங்க, நான் என்ன சொல்கிறேன், பேட்டரி லைஃப் வந்து ஆவரேஜாக இருந்தால் போதும், சரியா, ரொம்ப ஆவரேஜாக இருந்தால் போதும், எனக்கு கேமரா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும் அப்படிங்கிறேன். ஸோ அப்போ ஒவ்வொருத்தரோட ரெக்குவயர்மெண்ட் மாறுது. இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு இன்ஃப்ளூயன்சரோ இல்லாட்டி ஒரு எந்தூசியாஸ்டோ யாரோ வந்து வீடியோ போடுறாங்க, நான் அதை போய் பார்க்குறேன். அவர் வந்து சப்போஸ் ஒரு பேட்டரி ஹங்கிரி கைன்னு வச்சுக்கேன், அவருக்கு வந்து எப்படின்னா பேட்டரி லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கணும், அண்ட் அதே சமயம் மீடியா சென்ட்ரிக்காக தான் யூஸ் பண்ணுவார், கேமரா பெருசாக யூஸ் பண்ண மாட்டார். இப்போ அவர் வந்து வீடியோ போடுறாரு அப்படின்னும் போது அது உனக்கான வீடியோன்னு சொல்லலாம், உனக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவரோட யூசேஜ் பேட்டர்ன் வந்து உனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கலாம். இப்போ நான் அந்த வீடியோ பார்த்தோன்னா எனக்கு எப்படி இருக்கும்னா, அவர் என்ன சொல்லுவார்னா, பேட்டரி சூப்பராக இருக்குங்க அப்படிலாம் சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுவார், கேமராலாம் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். நிஜமாவே கேமரா ரொம்ப டெஸ்ட் பண்ண மாட்டார், அவரோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு அந்த கேமரா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்போ எனக்கு என்ன சார்ந்து ஒருத்தர் இருக்கலாம், அதே டிவைஸ் வந்து அவருக்கு பேட்டரி லைஃப் வந்து பெருசாக இல்லை, இதே டிவைஸ் யூஸ் பண்ணலாம், கேமரா அதிக நேரம் ஆன் பண்ணி வச்சாலே மேக்ஸிமம் ஃபோனில் பேட்டரி படுத்துரும். ஸோ அப்போ அவர் சொல்லுவார், கேமரா ரொம்ப எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணி பார்த்தேன், கேமரா நல்லா. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஸ்கிப் பண்ணுவேன். ஸோ அப்போ என்ன ஆகிடுது, இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ 13s வந்து 13T அப்படின்னு சொல்லி சைனாவில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து ஆல்ரெடி நிறைய பேர் அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணி அவங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை அவங்க சொல்லலாம். அதே சமயம் அந்த யூனிட் வந்து 13Tன்னு சொன்னாங்கன்னா அது கலர் ஓஎஸோ இல்லாட்டி ஆக்சிஜன் ஓஎஸோ அது வந்து சைனீஸ் பேஸ்டாக வேறு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்டிவான ஏரியாஸ் இருக்கும்போது அதை பற்றி அதை பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. இப்போ நம்ம ஊர்லேயே வந்தாலும் கண்டிப்பாக இப்போ நம்ம ஊர்லேயும் வருது அப்படின்னாலும்
நம்ம ஊரில் ஒவ்வொரு கிரியேட்டரும் வேற வேற மைண்ட் செட்டில் இருப்பாங்க, வேற ஒரு ரெக்குவயர்மெண்ட் வச்சிருப்பாங்க. அப்படின்றனால எல்லாருக்குமே ஒரே மாதிரியான அவுட்கம் வராது. அதனால நிறைய விஷயங்களை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஏரியாவில் ஸ்பெஷலைஸ்டாக இருந்து அதை பற்றி அதிகமாக பேசும்போது அதில் உங்களுக்கு எது ரொம்ப முக்கியன்றது நீங்கள் செக்ரிகேட் பண்ணி ஒரு அவுட்கம் வரணும். அதனால் நீங்கள் டேரெக்டாக இதை போய் ChatGPTயில் கேட்கலாம். அது என்ன சொல்லணும்னா, என்கிட்ட இருக்கிற தரவுகள் படி 13S ஒரு ஃபோன் இருக்கிறதா இது வரைக்கும் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இல்லாட்டி 13S ஒன்று இருக்குது, லீக் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு வைக்க சொல்லும். அது வெப்லேருந்து எதாவது எடுத்துகிட்டு வரும். ஸோ அதனால் வந்து சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான் ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணால் நம்ம கண்டிப்பாக டிசைட் பண்ணிடலாம் வாங்கலாமா வேணாமான்னு. புரியுது. இந்த ஒரு கொஸ்டினோட கமெண்ட்ஸ் ஆன்சரையே வந்து நம்ம ஒரு கமெண்ட்ஸ் என்னவா போடலாம். அடுத்து ஏத்தீஸ் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, ப்ரோ ப்ளீஸ் டாக் அபவுட் Motorola phone getting overheat and battery drainage after update. I am using battery drainage. இருந்து போயிட்டாரு. I am using Moto G32 and found that many face this issue. Please take this into mainstream. இல்லை இவர் இப்படி கேட்டிருக்காரு. இன்னொருத்தர் நம்ம என்ன கேட்டார்னா, ஏன் ப்ரோ Motorola ரெக்கமெண்ட் பண்ணுறதுலான்னு கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு சில பயங்கள் வருது ப்ரோ. இல்லாட்டி இப்போ சொல்லப்போனால் S24 Ultraவை நல்ல எனக்கு வந்து S24 Ultraவோ இல்லை S24 ஓகேன்னு நான் சொல்லிட்டு ப்ரோ. ஒரு நாளைக்கு 2 தடவை சார்ஜ் போடுறது எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லிட்டு போவேன். ஏன் அப்படின்னா S24 Ultra நான் யூஸ் பண்ண கேமரா ஆன் பண்ணிட்டே இருப்பேன்லடா. கேமரா ஆன் பண்ணால் எல்லா ஃபோனுமே மண்ண கவிரும்டா. அதுவும் சிம்மெல்லாம் போட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னு சிம்மே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஃபோன்லேயும் முக்கியமான கல்பரேட்டே சிம் தான். ஆனால் சிம் வச்சு இப்போ ஃபோன் பேச தான் ஃபோனை யூஸ் பண்ணுறோம், அது வேறு விஷயம். பட் அந்த சிம் கார்டு தான் இருக்கல அதாவது ரொம்ப பவர் ஹங்கரியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து சிம்மு தான். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்மளோட மெயின் டிவைஸ் எதுவோ அது கண்டிப்பாக சிம் கார்டுனாலே ட்ரெயின் ஆகும். ரெண்டாவது வந்து நான் கேமரா அதிகமாக ஆன் பண்ணேன்னு வையேன், எந்த அல்ட்ராவாக இருந்தாலும் சரி, எந்த கொம்பனாக இருந்தாலும் சாகடிச்சிடலாம். 4 மணி நேரத்தில் படுத்துரும், அவ்வளோதான். நான் வெளியில் போகும்போது 100% சார்ஜோட 15 Ultra எடுத்துகிட்டு போகிறேன்னு கேமரா கிரிப்லாம் மாட்டி எடுத்துகிட்டு போனா கூட 100% சார்ஜோடய எடுத்துகிட்டு போனாலும் அடுத்த ஒரு 3 மணி நேரம் தொடர்ந்து கேமரா யூஸ் பண்ணேன்னா 50 கிலோ வந்துடும், 40 அந்த மாதிரி வந்துடும். சரியா? ஸோ அதனால் வந்து இது எல்லாமே வந்து ஈஸிலி பாசிபிள். கேமரா சென்ட்ரிக்காக தொடர்ந்து 3 மணி நேரம்லாம் யாராவது கேமரா யூஸ் பண்ணாங்கன்னா பாடி தான். ஸோ அதனால் மாறுதுன்றேன், வேறு எதுவும் இல்லை. இப்போ சொல்கிற டேட்டாவை இதுக்கு தான் ஒப்பிட்டு பார்க்குறோம். இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்குது. இப்போ S24 மாதிரியான டிவைஸ் அப்போ நான் இந்த ஆங்கிளில் தான் நான் சொல்கிறேன். 2 தடவை சார்ஜ் போடுறது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ரொம்ப கேஷுவல் யூஸரு, ஃபோன் கால் வந்து அட்டன் பண்ணுவேன், ட்ராவல் டைமில் மட்டும் இல்லை யூடியூப் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இதில் பேட்டரி சூப்பராக இருக்கும், ஒரு நாள் ஃபுல்லாக வரும். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இதுலேயே எனக்கு வந்து ஒரு 1.5 நாள் வருது அப்படின்னா சிம் போட்டு, அப்போ இது ஒரு நாளாவது வரும், கண்டிப்பாக ஒரு நாளாவது வருங்கிறது அது அர்த்தம். அப்போது யூசர் மாறுதுங்கிறது திரும்ப நான் ஸ்ட்ரெஸ் பண்ண காரணம் என்னென்னா, இந்த டீல் டைமில் நீங்கள் நிறைய இடத்துல போய் வீடியோ பார்ப்பீங்க. ஒவ்வொருத்தரோட யூசேஜும் வேறு, ஒவ்வொருத்தரோட அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆன் தட் பர்டிகுலர் டிவைஸும் வேறு. ஸோ அதனால் அவங்க கன்வே பண்ணுற இன்ஃபர்மேஷனும் டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் தான் வந்து என்னதான் பண்ணுறது, நீங்க தான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ ஃபோனர் தமிழ்ல பாக்குறீங்க, ஃபோனர் தமிழ் வரீங்க, இங்க வந்து இப்போ வந்து எல்லா ஃபோனையும் நீங்க வந்து ஆன்லைன்ல வச்சிருக்கீங்க, ஏதாவது ஆஃப்லைன்ல வர போய் பார்த்து செக் பண்ணி அதெல்லாம் அங்கேயும் பிரச்சனை. எப்படி கண்டுபிடிப்ப? 5 நிமிஷம் இருந்தானே கண்டுபிடிச்சிருவே நீ ஃபோன்ல. ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப எல்லாமே இப்படி ஆன்லைன்ல வச்சு கிரவுண்ட் ஒர்க் பண்ணோம்னா நான் எப்படிங்க நான் பண்ணுவேன்? இதெல்லாம் கிடைக்குமே ஆஃப்லைன் ஸ்டோர்ல டெமோ யூனிட்டே இருக்கு. மிச்ச ஃபோன் வந்து பார்த்தனா எப்படி கிரவுண்ட் ஒர்க் பண்றது பிக்சலே இருக்கு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு சேனல்லையும் போயிட்டு கீ பாயிண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ நம்ம இதில் கடைசியில் இப்போ ரிவ்யூன்னு ஒன்று போட்டோம்னா கண்டிப்பாக கடைசியில் ப்ரோஸர் கான்ஸ் சொல்லுவோம். இப்போ ப்ரோஸும் கான்ஸையும் பார்க்குறாரு, இவரோட ரெக்குவயர்மெண்ட் எல்லாமே கான்ஸில் இருக்குன்னா ஸ்கிப்பு ஃபோன், அவ்வளோதான். அதான ஃபேக்ட். இந்த மாதிரி நீங்கள் நிறைய இடத்துல போய் தேடுங்க. இந்த மாதிரி டாக்டிக்கலாக பேசுவார் எங்க, இதனால தான் பெரிய பெரிய கண்ட்ரி இதெல்லாம் வச்சிருக்காங்க. செல்வகுமார் ஆறுமுகம், ஹாய், ஐ ஹவ் பீன் யூசிங் Amazfit T-Rex லாஸ்ட் 3 years. நல்லா தான் இருந்துச்சு. 2 வீக்ஸாக ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பேட்டரி லைஃப் கம்மி ஆகிட்டே வந்துச்சு. இப்போ பேட்டரி டெத் ஆயிருச்சு. செத்து போச்சு. ஸோ பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணலாமா, இல்லை நியூ T-Rex 2 or 3 வாங்கலாமா, ஆர் எனி அதர் சஜஷன்ஸ்? நியூ T-Rex 3 நல்ல ஆப்ஷன் தான். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னா Active 2 போதும். Active 2லேயே அந்த ப்ரீமியம்னு ஒன்று இருக்கு இல்லையா, சஃபயரோட, அது போதும். 12K வாங்கிட்டு நீங்கள் சேஃபாக ஹேண்டில் பண்ணலாம். ஸ்க்ராச்சஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் சஃபயர் இருக்கிறனால. மற்றபடி நானே போய் கம்பிலெல்லாம் இடிப்பேன், கொஞ்சம் ஹார்ஷாக தான் யூஸ் பண்ணுவேன்னா உடைய வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு இந்த ஸ்க்ராச்சஸ் மட்டும் ஆகாமல் இருந்தால் போதும்னு நினச்சாங்கன்னா Active 2 ப்ரீமியம் வாங்கிடலாம். அப்படி இல்லைனா வந்து 18K அது வரும்னு நினைக்கிறேன். கார்டு ஆஃபர்லாம் போட்டால் 17 to 18 வரும் T-Rex 3. அதான் போய் ஆகணும். புரியுது. ஓகே, அடுத்து பெட்ஸ் ரசிகன் யாரையா, ப்ரோ A35 வாங்கலாமா? கேஷுவல் யூஸ் கேமரா, மீடியா கன்சம்ஷன் தான்,
ஃப்ளிப்கார்ட்டில் 23Kக்கு 256GB இருக்குது, வாங்கலாமா? ஆஃப்டர் சசாலிலி ஆஃபர் இருக்கும், அப்புறம் ஓல்டு ப்ரைஸ் போயிடுமா இல்லை அதே ப்ரைஸில் இருக்குமா? ப்ளீஸ் அர்ஜென்ட் சீக்கிரம் சொல்லுங்கள். A35 எப்படிப்பட்ட டிவைஸ் அப்படின்னு கேட்டேன்னா, Exynos 1380 பவர்டாக இருக்கக்கூடிய அந்த டிவைஸு உனக்கு A55 மாதிரியே தான் இருக்கும். ஆனால் பேக் வந்து கிளாஸு, சைட் ஃப்ரேம் ஆனால் பிளாஸ்டிக். ஸோ இந்த ஃபோனில் வந்து பிளாஸ்டிக் இல்லது A55 கம்பேர் பண்ணும்போது அதில் வந்து ரியரில் 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வெயிட் இருந்தது, இதில் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வெயிட் இருக்கும். ஸோ அங்கங்கே சின்ன சின்ன டவுன் சைசிங் ஒர்க்ஸ் கேஷுவல் யூஸ் கேமரா தான் கொடுத்துருக்காரு. கேஷுவல் யூஸ் கேமராக்கெல்லாம் நல்லாவே இருக்கும், பேட்டரி லைஃபும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ப்ராப்ளம் என்னன்னா Exynos எப்பயாவது கோவப்பட்டுருமோ அப்படிங்கிறது தான். மற்றபடி வந்து இப்போ அப்டேட்ஸ் இதெல்லாமும் ப்ராமிசிங்காக தான் இருக்கும். ஃபோன் 3A எப்படி இருக்கும்? ஃபோன் 3Aவையும் இதையும் கேமராவில் கம்பேர் பண்ணக்கூடாது. இதுவே கன்சிஸ்டன்சி பேட்டரி லைஃப் அப்படி கம்பேர் பண்ணால் மேபி ஃபோன் 3A வந்து இதை ஓவர்டேக் அடிக்கும். இதே கேமராவில் கம்பேர் பண்ணும்போது தான் கஷ்டம்டா. கேமராவில் வந்து இந்த 20,000 to 30,000 இப்போ இந்த A35 A55 இருக்குது அப்படின்னா அது வந்து மோஸ்ட் ஃபோன்ஸை போட்டுரும், வீடியோலையும் கேமராலையும் ஃபோட்டோகிராஃபிலையும். அது முக்கியமாக வீடியோவில் ரொம்பவே டாமினேட் பண்ணும். அதில் 4K வீடியோலாம் எடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், பிட்வீன் சென்சார் ட்ராவல் பண்ணலாம். ஆமாம். ஸோ அது வந்து சாம்சங்கோட ஸ்ட்ரென்த்து. அதை வச்சு பீரோல்ஸ்லாம் எடுப்போம், அந்தளவுக்கு நல்லா எடுக்கும். ஆமாம், 54 சூப்பராக எடுத்துச்சு. அதுக்கப்புறம் என்ன 55 35. ஸோ அதனால் அதெல்லாம் அது ஸ்ட்ராங்கர் ஏரியா, அதுக்கு ஸ்ட்ரென்த். அதெல்லாம் இப்போ சொல்லப்போனால் A56 வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கும் அப்படி தான் இருந்தது. பார்க்க போனால் A56 வந்து இன்னும் ரீஃபைன்டு லுக்கோட இருந்தது, ஓரளவுக்கு இன்னும் பெசல்ஸ் இருக்குது, இருந்தாலும் வந்து நல்லாவே இருந்தது. ஸோ அதான் சொல்லணும்னா சாம்சங் வந்து உங்களுக்கு கேமரா நீங்கள் கேஷுவல்ட்டிங்க, ஆனால் கேமரா ஓரளவுக்கு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க மற்ற ஃபோன்ஸோட கொஞ்சம் நல்லாவே பண்ணும். வீடியோவும் ஓரளவுக்கு நல்லா எடுக்கலாம், பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு ஓகேயா இருக்கும். பட் தெர்மல் மேனேஜ்மெண்ட் எப்போ எப்படி இருக்கும், அதுவும் இப்போ இருக்கிற வெதருக்கு அதுக்கும் வெளியிலலாம் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியல. 4G கன்சிஸ்டண்டாக கிடைக்கும், 5G 4G ஃப்ளக்சுவேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேயா, 5G கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன், அவுட்டோர்ஸில் கிடைக்கலாம். ஓகேயா, மற்ற இடங்களில் வந்து ஏதாவது சொதப்பலாம். பட் அதுக்காக நெட்ஒர்க்கே இல்லை, காலே தொடர்பு வெளியே உள்ளார், அந்த பிரச்சனைலாம் வராது. டிஸ்பிளே நல்லாயிருக்கும், சார்ஜிங் ஸ்டாண்டர்ட் டீசெண்டாக இருக்கும், 25 வாட். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் ஸ்டோரி சாம்சங்கை பொறுத்த வரைக்கும். இல்லை இதே பட்ஜெட்டில் வேறு ஏதாவது டிவைஸ் நான் போக தயார் அப்படின்னு அவர் யோசிச்சாருன்னா, நீ சொன்ன 3A இருக்குது, iQOO Z10 7300 mAh பேட்டரியோட இருக்குது. இல்லை பர்ஃபார்மன்ஸ் ரியல்மி தான் 10,000 mAh வருது, அது வந்து 2026 வராதான். 2020 ஆமாம் 2026 வராதான், அதுக்கும் மேலே ஆகும். ஏன்னா நாங்கள் ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணுறோம், அந்த டிவைஸ் வந்து அதுக்கப்புறமா வேணால் பப்ளிக் வரதுக்கு 2027 அந்த மாதிரி ஆகலான்றாங்க. ஏன்னா 10,000 mAh மேட்டர் இல்லை, அதை நினச்சா இப்போ கூட பண்ணிடலாம். அவங்க வந்து 200 grams பக்கத்தில் அந்த வெயிட்டையும் மெயின்டைன் பண்ணுன்றாங்க 10,000 mAh. அதுதான் இப்போ சேலஞ்சிங். 10,000 mAh பவர் பேங்க் நார்மலாக என்ன வெயிட் இருக்குன்னு உனக்கே தெரியும். அந்த கேட்லேயே அப்போது இவங்க வந்து ஃபோனில் 10,000 mAh பவர் பேங்க் அது பேட்டரியை கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் ஃபோனோட வெயிட் வந்து 200 to 205 grams மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா எவ்வளோ பெரிய சேலஞ்ச். ஸோ அதை தான் ரியல்மி டேர் டு லீப் ட்ரை பண்ணுறாங்க, லீப் டு ஜம்ப். ஆமாம். ஸோ நம்ம அதனால் பார்க்கலாம் எந்தளவுக்கு நல்லபடியாக அமையுதுன்னு. திருமொழி ராஜசேகரன், சிவா ப்ரோ, மை சாம்சங் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நான் S22 Plus 2 years யூஸ் பண்ணுறேன், அவுட் ஆஃப் வாரண்டி. சடனாக க்ரீன் லைன் வந்துடுச்சு. ஸோ அதனால் சர்வீஸ் சென்டரில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டால் அவங்க S21 and S21 FE மட்டும் தான் ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட்னு சொன்னாங்க. இப்படி தான் சொல்லுவாங்க. ஆமாம். நெக்ஸ்ட்டு நான் எக்ஸில் என்னோட ப்ராப்ளமே எக்ஸ்பிளைன் பண்ணி சாம்சங் இந்தியாவை டேக் பண்ணேன். அவங்க கஸ்டமர் கேர்லேருந்து கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டே சாம்சங் கேரில் இருந்து ஒரு கஸ்டமர் கேர் மேனேஜர் எனக்கு கால் பண்ணார். அவர்கிட்ட க்ரீன் லைன் ப்ராப்ளம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் டிஸ்பிளே கேட்டேன். அவங்க 4 days அப்புறமா கால் பண்ணி நீங்கள் 650 மட்டும் பே பண்ணி டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண சொல்லி மெயில் பண்ணாங்க. 11,350 டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. இப்போ 650க்கு மட்டும் பே பண்ணி டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணிட்டேன். சூப்பர் ப்ரோ, இது வந்து அக்செப்டபிள். நிறைய நண்பர்களுக்கு இது நடந்ததுன்னா எனக்கு ஓகே, 500 to 650 பே பண்ணுற மாதிரி வரும். டிஸ்பிளே வித் ஃப்ரேம் சேர்ந்து மாறிடும். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா, சப்போஸ் ஃப்ரேமில் ஏதாவது டென்டெலாம் இருந்ததுன்னா அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படியா? ஆமாம், கீழே போட்டு ஃப்ரேம் டென்டெலாம் இருந்ததுன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஃபோனை ஓரளவு கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பிரச்சனையே கிடையாது. ஆமாம். ஸோ அவங்க ஃப்ரேமை தான் முக்கியமாக பார்க்குறாங்க. நான் பார்த்த வரைக்கும் ஃப்ரேமை தான் ரொம்ப முக்கியமாக செக் பண்ணுறாங்க. OnePlus பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவங்க வந்து அந்த அளவுக்கு உட்காந்துட்டு ஃப்ரேம் எல்லாம் நோண்டிட்டு இருக்க மாட்டாங்க. பிரச்சனை ஓகே லைன் விழுந்துருச்சுன்னா ஓகே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமாம். ஓகே, இன்னையோட கடைசி கொஷின், டாக் ட்ரூத் ப்ரோ. சம் நியூஸ் கேட்குறப்போ சைனீஸ் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, பை பண்ணக்கூடாதுன்னு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் சைனீஸ் சப்போர்ட் பாகிஸ்தான், நமக்கு வேறு வழி இல்லை, என்னத்தான் இருந்தாலும் சைனீஸ் தான் லோ ப்ரைஸ், அதனால பை பண்ணுறோம். அண்ட் இந்தியன் மொபைல்ஸ் இல்லை. ஃப்யூச்சரில் இந்தியன் பிராண்ட்ஸ் நிறைய வரணும். அப்படி இந்தியன் பிராண்ட்ஸ் வரலன்னா கூட அட்லீஸ்ட் ஃபுல்லாக நம்ம ஊரில் ஆல் பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி
வளரணும், அது ஃப்யூச்சர்லாம் நடக்குமா? ஃப்யூச்சரில் நடக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும்னா, இப்போது ஃபோனை வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு படிக்கிற வேலையை பார்க்கணும். எல்லாருக்குமே காமன் விஷன் இருக்கணும்டா. ஒரு குரூப்பாக இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க காலேஜில், 4 பேர் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அதில் 2 பேர் மெனக்கெட்டு உட்காந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு 2 பேர் ஓபி டிசைன். அப்படி கரெக்ட் தான். இப்போ வந்து இந்தியா டெவலப் ஆகுதுன்னு வைப்போம். அதுக்காக 10 பேர் தான் 10% ஆஃப் பாப்புலேஷன் முயற்சி பண்ணுறாங்கன்னு வை. அப்போ பெனிஃபிட்ஸ் மீதி பேருக்குலாம் போய் சேராதான் என்ன? கேட்டு போட்டு அவங்க வீட்டில் மட்டும் வச்சுப்பாங்களா என்ன? கிடையாது இல்லை. ஸோ அப்போ எல்லாருமே அதில் இறங்கணும். குறை சொல்கிறதுக்குன்னே ஒரு 10% இருப்பான். அவனை பார்த்தாலே இப்போ இவர் கமெண்ட் போட்டார்ல, இவரே வெறுத்து அருவாள் எடுத்துகிட்டு ஓடிடுவார். அதெல்லாம் இவங்கெல்லாம் செஞ்சுக்க மாட்டாங்க, இவங்கெல்லாம் வேலையாக மாட்டாங்க, நம்ம ஒரு ஐஸ் வேஸ்டியா அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு கேங் இருக்கும். இவங்களெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வரணுமே. ஸோ அதனால் நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்களே வந்து ஏதோ ஒன்று படிக்கிறீங்க அப்படின்னாலும், அடுத்து நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் கிளியர் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க. உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கீங்க, உங்களால் முடியுமா முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் நம்பி முடியும்னு சொல்கிறீங்கன்னா அப்போ உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் சொந்தக்காரங்களே ஒன்றா இருப்பான், இல்லாட்டி கூட படித்த கேங்கு, அதை யாராவது ஒரு 1-2 பேர் இதெல்லாம் எதுக்குடா தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணுறதுக்கு சும்மா ஏதாவது வேலை ஜாயின் பண்ணலாம் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் எல்லாரும் வந்து எதாவது சொல்கிறாங்க ப்ரோ. நாங்களும் வந்து 2019லலாம் 2020, 2019, 2021 அந்த டைம்லலாம் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் நாங்கள் வந்து பாய்காட் சைனீஸ்ன்ற மாதிரிலாம் கூட வீடியோ போட்டிருப்போம். அதே சமயம் ப்ராக்டிக்கலாக அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு என்ன சொல்லியிருப்போன்னா, இப்போது நம்ம ஏரியாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட கடைகள் ஃப்ரான்ச்சைஸில் பிரச்சனைன்னு வச்சுப்போம். அது எங்கே நடந்துச்சு அப்படின்னா கோயம்பேட்டில் நடந்துச்சு. அங்கே நான் போகிறேன், பிரச்சனை ஆகிடுச்சு. உடனே எங்கள் ஏரியாவில் இப்போ நான் குரோம்பேட்டில் இருக்கேன் அப்படின்னா, குரோம்பேட்லேயும் அதே ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது. அதுதான் இருக்கலே பெஸ்ட்டு ஹோட்டலாக இருக்குது இன்னி வரைக்கும். அங்கே கோயம்பேட்டில் நடந்ததுக்காக நான் கோச்சிக்கிட்டு இங்கே நான் இதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி வேறு ஒரு இடத்துல சாப்பிட்டு அது நல்லாவே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? இது அப்படியே ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொல்ல வரல. பாதி நேரம் என்ன ஆகிடுதுன்னா, நம்ம ஊரில் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். நம்பலன்னு இல்லை, நம்புகிறோம். லாவா மோகண்ட எல்லா பிராண்டையும் நம்ம நம்புகிறோம். ஆனால் அவங்க கொடுக்குறது எப்படி இருக்குது? லாவாவாது ஏதோ ட்ரை பண்ணுறான் சீரியஸாக சொல்ல போனால். இப்போ ரீசெண்ட் டேஸில் லாவா ஒருத்த மட்டும் தான் எப்படியோ உயிரை பொழிச்சு சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் மற்ற எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க. இதில் வேற அந்த பாட்காஸ்ட்டில் வந்துட்டு ராகுல் சர்மா வந்து ஏதோ பேசிகிட்டு இருந்தார். என்ன சொன்னா? ஏதோ பேசிகிட்டு இருந்தார். நம்ம எங்கே நம்ம ஏன் பார்க்க போகிறோம்? அதான் விஷனும் இல்லை மிஷனும் இல்லை போயா அப்படிதான் இருக்குது நமக்கு. இப்போது ஒன்றும் இல்லைடா, உனக்கு ஏதாவது ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா யாராவது பேசினாங்கன்னா நீ பார்ப்ப. உனக்கு பிடிக்காத டாபிக் எவனாவது உட்காந்து பேசுகிறான், இல்லாட்டி அவனுக்கு உனக்கே பிடிச்ச ஆள் தான் ஆனால் வேறு ஏதோ டாபிக் பேசுகிறான்னா நீ உட்காந்து அதுக்காக கவனிப்பியா என்ன? அந்த மாதிரி இருந்தாலும் அதில் ஆமாம் கால் போயிருந்தான் பார்க்கணும். அவனுக்காக அட்லீஸ்ட் பார்க்கணும். அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லை. கொஞ்ச நேரம் பேசுனதுலேயே காண்டாகி போச்சு. உட்காந்துட்டு ஏதோ கடுப்பேற்றிட்டு இருந்தாங்க. சரி போங்கடாடே, இங்கே நீங்கள் பேச்சு மட்டும் தாண்டா இருக்குது அப்படின்னு காண்டா இருந்தது. மற்றபடி அதுதான். இப்போ நம்ம ஊரில் வந்து இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து ரொம்பவே இன்வால்வ்டாக இருக்கணும் ப்ரோ. இதுக்காக இப்போ நான் ஒரு சில பாயிண்ட் சொன்னேன்னு வைங்களேன், இது வந்து அகைன்ஸ்ட் ஃப்ரீடமு, இவன் ஒரு லூஸு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கேங் வரும். எப்படின்னா இப்போ சைனாவில் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, இல்லாட்டி ஜப்பானில் எப்படி பண்ணாங்க அப்படின்னா, இப்போ ஜப்பானில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு செட் ஆஃப் பாப்புலேஷன் வந்து கண்ட்ரிக்காக, அதுவும் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பயங்கரமாக உழைச்சதுன்னா எப்படி உழைச்சிருப்பாங்க? அன்றாடம் அவங்க லைஃப்பில் உள்ள நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணி தானே உழைச்சிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இப்போ யாருமே பண்ணுறது இல்லை. சரி இல்லை, நம்ம ப்ராக்டிக்கலாகவே வருவோம். அந்த டைமில் வந்து அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப மினிமல்னு வச்சுக்கிறேன். நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. பட் டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக அது கூடவே வாழ்ந்துட்டு இருக்க முடியுமா? அதையும் நம்ம ஒதுக்கி வைக்க வேண்டியதாக இருக்கும்ல சில சமயங்களில். ஸோ அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அடுத்து க்ரோத்தை நோக்கி போக முடியும். அப்போது இதுக்கு தான் சைனா என்ன பண்ணுறான், கண்டென்ட் பார்த்தாலும் எஜுகேஷனல் கண்டென்ட்டாக இருக்கட்டும் ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவன் கண்டென்ட்ஸ் எல்லாம். அதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அவங்களோட ஃபயர் வால்லேருந்து எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எல்லாமே பார்த்துருப்போம். அவங்க ஊரில் கண்டென்ட் வந்து ஏஜ் பேஸ்டு வந்து கண்டென்ட் டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு வச்சேன்னா, இப்போ ஒரு 15 வயசு பையன் லாகின் பண்ணுறான்னா 15 வயசு பையன் அவனுக்கு என்ன காட்டணும்னு அவன் டிசைட் பண்ணுறான். நம்ம ஊரில் அப்படியா இருக்குது. இப்போ இதை பற்றி பேசணுன்னே, இதை பற்றி நம்ம பேசணுன்னே வையன், நீங்கள் அகெயின்ஸ்ட் ஃப்ரீடமு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அதனாலே நம்ம இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. அதனால் என்னமோ ஒன்று வந்துட்டு போகுது ப்ரோ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்தியாவில் மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கோங்க. இல்லை நான் கொடுக்குற 20,000 ரூபாய்க்கு ஒர்த்தான ப்ராடக்ட் தான் எனக்கு வேணும், அதில் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். அதை யார் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களோ, அது யூஎஸ் பேஸ்ட் கம்பெனியோ, யூரோப் பேஸ்ட் கம்பெனியோ, இல்லை சைனா பேஸ்ட் கம்பெனியோ, அதை வாங்கிட்டு அமைதி. என்ன இருக்குது இப்போ? ஒன்றுமே இல்லையே. யூரோப் பேஸ்டு வந்து HMD மட்டும்தான் இருக்குது. சரி ஓகே. இன்னையோட இந்த கமெண்ட்ஸ் இன்னொன்றும் இருக்குடா, நத்திங். ஆமாம் ஆமாம் ஆமாம். யூரோப் வந்து மேப்பில் நிலை நாட்டத்துக்குன்னே வந்திருக்கா எங்கள் ஆள்.
ஆமா சரி, Right, okay. இதெல்லாம் தான் இனியோட கமெண்ட்ஸ் அண்ட் வேறு சில கண்டென்ட்டோட நாளைக்கு பார்ப்போம். வந்திருக்கேன் விக்னேஸ்வர். சிவபுரணி பார்க்கலாங்க. பை. வணக்கம் கிக்ஸ் வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள் வணக்கம் கிக்ஸ் இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட் புது gadgets புது ஃபேக்ட்ஸ் in the technology streets வணக்கம் கிக்ஸ் வணக்கம் கிக்ஸ் வணக்கம் நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு சரியான வழியில் அதை பயன்படுத்து நாம் தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு புது யுகம் புது சரித்திரம் நம் முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்